நிறைய பேருக்கு ஃபேவரட்டான கொல்கத்தா ஜுவல்லரி கலெக்ஷன். ஏன்னா, இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மெயினா வந்து டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன், கெம்ப் அந்த மாரி இல்லாம, கம்ப்ளீட்டா பிளெயின் கோல்டுலயே வந்தாலுமே டிசைன் ரொம்ப அழகா இருக்கும். அண்ட் கெட்டியா இருக்கும். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 8 கிராம்ஸ்லேருந்து சூப்பரான ஜிமிக்கிலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. 8 கிராம்ஸ்க்குலாம் தாராளமா வாங்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு நல்ல அழகா பார்வையாவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு. 8 கிராம்ஸ், 10 கிராம்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த ஜிமிக்கி கலெக்ஷன் நிறைய ஹாரம், நெக்லஸ்க்கு பேர் பண்ணுற மாதிரி சூப்பரா வச்சிருக்காங்க. வேஸ்டேஜ் கூட ரொம்ப ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜ். நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இதில் நம்ம வந்து நெக்லஸ், ஹாரம் கலெக்ஷன் அண்ட் நிறைய ஸ்டெப் ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மெயினாக எனக்கு அதில் ஜிமிக்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்லா இருந்தது, உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக, ஈவன் திருகாணி எல்லாமே ரொம்ப அழகான லுக்கு. நான் உங்களுக்கு ஒரே ஒன்று வச்சு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வேர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பீகாக் ஃபெதரில் வரக்கூடிய ஒரு இயரிங்ஸ், ஃப்ளாட் இயரிங்ஸு ஜிமிக்கி. பட் இந்த சைஸுக்கு குட்டியாக போட்டால் கூட ரொம்ப அழகாக பார்வையாக தெரியும். அண்ட் நான் வேர் பண்ணிக்கிற இயரிங்ஸோட வெயிட் வந்து அப்ராக்ஸ் ஒரு 18 கிராம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 16 to 18 கிராம்ஸ் வரும். அதே மாதிரி சைஸஸில் சிமிலராக நீங்கள் கொல்கத்தா ட்ரை பண்ணணும்னா இது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 10 கிராம்ஸ் வருது. இது வந்து ஃப்ளாட்டாக வரக்கூடிய இயரிங்ஸு, பட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக. இது வந்து 8 கிராம்ஸில் வரும். அண்ட் இது ஜிமிக்கிக்கு வந்து மேலே அந்த தோடு பார்த்திங்கன்னா ரெகுலராக வர ஷேப் மாதிரி இல்லாமல் நல்லா அழகாக வந்து ஒரு டில்ட்டு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே உங்களுக்கு மைல்டாக கொஞ்சம் அந்த திலகம் மோட்டிவ்ஸ் மாதிரி அந்த ஃப்ளவர் வச்ச மாதிரியே வரும். கீழே ஹேங்கிங்ஸ் கூட நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ரீல் ஒன்று போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அதில் வந்து ஒரு ஹாரம் போட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஃபேக்ட் இந்த டிஸ்பிளேல கூட அந்த ஹாரம் இருக்குது. அது நிறைய பேர் அதோட வெயிட் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து 10 கிராம்ஸ் வரும். ரெண்டுமே வந்து சாந்த்பாலி டைப்பில் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிடில் ஹாலோ ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கம்ப்ளீட் கவர்டு மாதிரி வரும். அது மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்ல ஃபேன்சி பேட்டர்ன். கீழே வரது கொஞ்சம் கிராண்டாக ட்ரெடிஷ்னல் வைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸுமே அவைலபிள் இருக்குது. பேங்கிள்னு போனீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 20 கிராம்ஸ்லேருந்து கொல்கத்தா பேர் பேங்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். 20 கிராம்ஸ், 22 கிராம்ஸ்லாம் பேர் பேங்கிள்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நெக்லஸ் வச்சுருக்காங்க. இந்த ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். 24 கிராம்ஸ் வரும். நல்ல சாலிடான பேட்டர்ன். நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் சாலிடாக வேணும், வீட்டில் வந்து ரொம்ப லைட் வெயிட்லாம் வேண்டாம், கொஞ்சம் சாலிடாக வேணும், அட் த சேம் டைம் நல்ல ஒரு கிராம் வெயிட்டில் கிடைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஒரு 2-3 ஆங்கிளில் நான் எடுத்து காட்டுறேன். ஏன்னா அது கிளாசினஸ் ரொம்ப நல்லா தெரியும். இது வந்து உங்களுக்கு 3 பவுண்டுக்குள்ளேயே வரக்கூடிய ஒரு மிடில் ஹாரம் சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தும் இல்லை, அட் த சேம் டைம் நெக்லஸ் அளவும் இல்லை, நல்ல லென்த்தியாக இருக்கும். இது வந்து ஒரு நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ. 15 கிராம்ஸ்க்கே அழகாக நெக்லஸ் வந்துடுது. இதோட க்ளோஸர் வியூ காமிக்கிறேன். ஸ்பெஷலி தட் ஹாரம் அவ்வளோ நல்லா இருக்கும், கிளாஸியாக. அந்த ஹாரமில் அந்த மெயின் திங்கே வந்து அதோட பெண்டன்ட் தான். இப்போ அதே மாதிரி ஹாரமில் இன்னொரு டிசைனை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து 25 கிராம்ஸ் வரும். ஸோ மேலே வந்து ஒரு மாதிரி ஒரு காயின் ஒர்க் மாதிரி வரும். நான் உங்களுக்கு அதுவுமே ஜூம் பண்ணி காட்டுறேன். ஈவன் அந்த ஹாரமோட ஸ்ட்ராப்புமே பார்த்துக்கோங்க. இது மாதிரி நல்லா பட்டையாக நல்லா கிளாஸியாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து 27 கிராம்ஸ் வருது. இதோட பெண்டன்ட் வந்து கொஞ்சம் மாறும், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் இந்த மிடில் ஹாரமை விட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். பேக் செயின் நீங்கள் கொஞ்சம் நல்லா அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக வேர் பண்ணலாம். ஏதாவது இது மாதிரி லாங் பெரிய பிக் ஹாரமோட மிடில் போட்டுறதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி இந்த ஹாரம் வந்து 64 கிராமுக்கு நல்ல பார்வையாக இருந்தது. நல்ல யூ டைப்பில் சூப்பர் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது. அண்டு ரொம்ப ஜொலிச்சுது. லைக் என்ன சொல்கிறது, அந்த எல்லோ லைட்டுக்கு அவ்வளோ ஜொலிக்குது. கரெக்டாக அதோட ஷேடை எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா ஒரு மினிமலாக, இன்ஃபேக்ட் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாமே ஆஃப் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். மேலே பெருசாக இல்லை, பின்னாடி ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அந்த டிஸ்பிளே லைட் தான் இருந்தது. பட் அவ்வளோ அந்த லுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதுதான் உங்களுக்கு எல்லா ஆங்கிலையும் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த நெக் பீஸ் வந்து 24 கிராம்ஸு. ஹாரம் வந்து ரொம்ப கிராண்டான பேட்டர்ன், 74 கிராம்ஸ் வரும். இதில் எந்த ஸ்டோன், பீட்ஸு, கெம்பு எதுவுமே இருக்காது. ஸ்பெஷலி அந்த பென்னட்டோட ஹேங்கிங் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருந்தாங்க. இதை விட லைட் வெயிட்டில் இதே மாதிரி ஹாரமும் அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா, 74, அதை மாதிரி தான் இருக்கும். லென்த்து கொஞ்சம் கம்மியாக வரும். பட் 43 கிராம்ஸ்க்கு உங்களுக்கு இந்த ஹாரம் வந்துடும். இது நெக்லஸும் ஹாரமும் சரி ரெண்டுமே ரீசனபிளான வெயிட். இது என்கிட்ட கேட்காதவங்களே கிடையாது, நிறைய பேர் கேட்டாங்க. கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 100 பீப்புளாக என்கொயரி பண்ணியிருப்பாங்க இந்த ஹாரமோட வெயிட் பற்றி. 76 கிராம்ஸ். இது ஆக்சுவலாக ரீஸ்டாக்டு ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த ஹாரம் வந்து பண்ணியிருக்கோம் வீடியோ, ஒரு 3-4 மந்த்ஸ் பேக், கொல்கத்தா டிசைனில், மேபி எக்ஸாக்டாக டிசைனில், பட் இதே மாதிரி ஒரு டபுள் ஸ்டெப்பில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ்லாம் காமிச்சிருப்பேன், இயரிங்ஸ் ரிங்கெல்லாம் காமிச்சிருப்பேன் ஜால் டிசைனில். இப்போ திருப்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய என்கொயரி வந்தது அந்த ஹாரமுக்கு, அவ்வளோ நல்லா இருந்தது. மேபி அதோட ஷேப் வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். இது இருக்கிறதுலே யூ டைப் ஹாரமில் ஒரு பெஸ்ட்டு வெயிட்னா இந்த ஹாரம் தான் சொல்லணும். இந்த நெக்லஸ் ஹாரம் ஒரு சூப்பர் காம்போ.
நல்லாயிருக்கும். இந்த ஹாரம் வந்து உங்களுக்கு 37 கிராம்ஸ் வரும். நல்லா ஒரு அழகான காம்போ இந்த பேட்டர்னு. நெக்லஸ் மட்டுமே வாங்கினா கூட ரொம்ப அழகாக தெரியும். நான் சிம்பிளாக வந்து ஒரு ஒரு சில்க் காட்டன் சாரீ வந்து வேர் பண்ணியிருந்தேன். எல்லா கலெக்ஷனுமே அதுலேயே அந்த எல்லோ கோல்டு கலெக்ஷன்லாம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது. நெக்லஸ் போட்டாலே ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. நீங்கள் எனி சில்க் காட்டன் சாரீ, எனி பட்டு சாரீ, எனி சல்வார், சுடி எல்லா செட்டுக்குமே கூட ரொம்ப அழகாக இந்த மாதிரி கொல்கத்தா ஜுவல்லரிஸ் வந்து ரொம்ப அழகாக பேர் ஆகும். அண்ட் இந்த டிசைன் வந்து 20 கிராம்ஸ் நெக்லஸ்ஸு. ஹாரம் வந்து உங்களுக்கு 46 கிராம்ஸ். இதுவும் நல்லா ஒரு ரீசனபிள் வெயிட். அதாவது அந்த ஹாரமோட ஷேப் டிசைனுக்கு ரொம்ப ரீசனபிள் வெயிட். அண்டு ஸ்டெப் ஹாரம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து தி பெஸ்ட் சாய்ஸ். இந்த நெக்லஸ் ஹாரம் கண்டிப்பாக தி பெஸ்ட் சாய்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்தது. மஸ்ட்டு ட்ரை உங்கள் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அதில் ஹாரம் மட்டுமே வாங்கினீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். 28 கிராம்ஸ்க்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஸ்டெப் ஹாரம். இது வந்து ஒரு பென் அண்ட் செயின் மாதிரியும் இருக்கும், ஒரு சிம்பிளான நெக்லஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். இதோட ஹைலைட்டே வந்து செயினை விட அதோட பென்னண்ட் தான். ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஹிப்பெல்ட்டாக போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். இந்த செட்டுமே வந்து ஏன்னா அது பட் கொஞ்சம் கிட்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுக்கு இன்னும் சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது வந்து 37 கிராம்ஸ் வருது. இதோட ஹைலைட்டுமே இதோட பென்னண்ட் தான். நல்லா க்யூட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கெட்டி மாடல். இது வி டைப்பில் வருது, ஃப்ளக்ஸி டைப்பு. கண்டிப்பாக சாரீக்கெலாம் வந்து ஹிப்பெல்ட்டாக போடுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எல்லா கோல்டு ஜுவல்லரிஸுமே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஜுவல்லரின்னு ஒன்று வாங்க போகிறோம் அப்படின்னா நிறையா வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இது வந்து உண்மையாகவே நம்ம வாங்கலாமா, டெய்லி வேருக்கு இது ஓகேவாக இருக்குமா, இல்லை இது வெட்டிங்க்கு நம்ம வாங்கினாலும் இது திருப்பி நம்ம டெய்லி வேர் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய யோசித்து தான் ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம கடைசியாக ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இருக்க கோல்டு ரேட்டுக்கு எல்லாராலையுமே ஒரு ஹிப் பெல்ட் அப்படின்றது வாங்க முடியாது. ஏன்னா ரொம்பவே அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹிப் பெல்ட்னால் ஏதாவது ஒரு ஒகேஷனுக்கு கிராண்டான ஒகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஹாரம் கூட நீங்கள் ஹிப் பெல்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து கேர்ள் பேபிஸ் வச்சுருக்கிறவங்க டெஃபினட்டாக அதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு ஹாரம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ஹிப் பெல்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்கான ஹிப் பெல்ட்டாக இருக்கா அப்படின்னா அதை நான் வந்து கண்டிப்பாக எல்லா வீடியோலையும் மென்ஷன் பண்ணுவேன். என்கிட்ட இருந்து இந்த மாதிரி பேங்கிள் பற்றி ஒரு 4 பேர் வந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். இந்த மாதிரி ஒரு கொல்கத்தா பேட்டர்னில் வர மாதிரியான பேங்கிள் வந்து பெங்கால் டிசைனில் வர மாதிரி பேங்கிள் வந்து காட்டுங்கன்னு சொல்லி. இவங்கக்கிட்ட எப்போவுமே சூப்பராக ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரீசனபிளான வேஸ்டேஜில். நான் சொன்ன மாதிரி 21 கிராம்ஸ்லேருந்து 24 கிராம்ஸ் வரைக்கும் வரக்கூடிய பேர் பேங்கிள்லாம் நல்ல அழகான வெயிட்டில் இவங்ககிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கடா பேங்கிளுமே கூட நல்ல வெயிட்டில் நீங்கள் இவங்ககிட்ட சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்க்ரூ டைப்லேயும் இருக்குது, ஸ்க்ரூ இல்லாத கடா பேங்கிள் டைப்புமே இருக்குது. இது வந்து பெஸ்ட்டான வேஸ்டேஜ். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் அந்த ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நிறைய பேட்டர்ன் வந்து அப்கமிங் வீடியோலேயே நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம்.